சன் டிவில நான் பிரைம் டைம்ல போயிட்டு இருக்க பூவா தலையா சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வரப்போகுது. இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை நக்ஷத்ரா ரொம்பவே கோவமா ஒரு சில விஷயத்த சொல்லிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல வசுந்தரா கேரக்டர்ல நம்ம எல்லாரோட மனசை கவர்ந்தவங்க தான் நடிகை தர்ஷனா. நடிகை தர்ஷனா மெயின் லீடா நடிக்க போறனால ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்த சீரியல் தான் பூவா தலையா சீரியல். ஆனா இந்த சீரியல் வந்த வேகத்திலேயே இப்போ முடிய போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதனால ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்திருக்கு. குறிப்பா தர்ஷனா ரசிகர்கள் அதுக்குள்ள ஏன் சீரியலை முடிக்க போறீங்க, வெறும் 200 எபிசோடு தானே போயிருக்கு, என்ன அவசரம், இப்ப முடிக்காதீங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல தர்ஷனாவோட சேர்ந்து நடிச்ச நடிகை நக்ஷத்ரா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சாரி வசு, இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ மெயின் லீடா நடிக்க போறேன்னு சொன்ன உடனே நான் தான் உன்னை விட அதிகமா சந்தோஷமா இருந்தேன். நீ அந்த சீரியல நல்லா நடிச்சு உனக்குன்னு ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு நீ சொன்னது எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா சீரியல்ல இவ்ளோ சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்ல. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு சீரியலோட ஸ்டோரி நல்லா தான் இருக்கு, டைமிங் தான் சரியில்லை. டைமிங் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணியிருந்தா சீரியல் கண்டிப்பா 700 எபிசோட தாண்டி போயிருக்கும். இப்போ 200 எபிசோட போயிருந்தாலும் நீ நல்லா ஆக்ட் பண்ண, உன்னோட பெஸ்ட கொடுத்திருக்க. தமிழும் சரஸ்வதியும் சீரியல நடிச்சதை விட பூவா தலையா சீரியல ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்க. ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லாவே டெவலப் பண்ணிட்ட. கண்டிப்பா உன்னோட டேலண்ட்டுக்கு இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னும், மேலும் உன்னை கூடிய சீக்கிரம் அடுத்த ப்ராஜெக்ட்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நட்சத்திர சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் தர்ஷனா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத பத்தியும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.